Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி சுஜாதாவோட நாவல் ஒன்று பார்த்தேன் ஆன்லைனில். நான் படிக்காத ஒரு நாவல், அதை இன்றைக்கி பண்ணலான்னு. ரொம்ப நாள் ஆச்சு சுஜாதா கதை படித்து. இது ஜஸ்ட் மஸ்ட் பி அ சிம்பிள் ஸ்டோரி. ராணியில் வந்தது அப்படி கேள்வி என்ன. கதையின் பேர் ஒருத்தி நினைக்கையிலே. அத்தியாயம் 1. மெட்ராஸ் வர்றதுக்கு 1 மணி முன்னாலேயே எனக்கு முழிப்பு கண்டுருச்சு. மாணிக்கம் பிளாட்ஃபாரத்தில் இறங்கி ஜன்னல் வழியாக காப்பி கொடுத்தான். பல்லு விளக்கலையே. பாதமில்லை, ஒரு முறை கண்ணில் தண்ணியில் கொப்பளிச்சிருந்தீங்க இல்லை, பல்பொடி வாங்கியாரவா? வேண்டாம், அதுக்குள்ளார ட்ரெயின் ஊதிரப்போகுது. அப்போ குடிச்சுக்க. தென்ன ஸ்டேஷன் அரக்கணும். இங்கே நியாயமாக பார்த்தா நிற்கக்கூடாது. காஃபி வெண்ணி தண்ணி மாதிரி இருந்தது. குடிக்கிறப்ப அம்மா காலையில் எழுப்பி எழுப்பி ஆதரவாக தருவாங்களேன்னு ஞாபகம் வந்து உடனே கண்ணியில் தண்ணியும் வந்துச்சு. மாணிக்கம் ஜன்னல் இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன் குணா அழுகுறியா? இல்லை, கண்ணில் கறி விழுந்துருச்சு. இது டீசல் வண்டியில் கண்ணில் கறி எப்படி அப்படி விழும்? அது எப்படி விழும்? அதை சொல்லு முதல்ல. ஏதோ தூசு வச்சுக்கேன். இது சிரிக்க பாடுபட்டேன். வாரம் ஒரு முறையாவது வந்து பார்க்க போகிறோம்ல. தங்கவேலு வேறு வர்றதா சொல்லியிருக்காரு. பெரம்பூர்லேருந்து சின்னம்மா வரும், நான் வருவேன். அப்பா ஏன் அம்மா கூட உன்னை விட்டுட்டு 15 நாளைக்கு மேலே இருக்க போகிறதில்ல. ஓடி வந்துடும் பாரு. அம்மா என் கையில் கட்டியிருந்த கருப்பு கைத்தை பார்த்துக்கிட்டேன். எப்போவும் இதை போட்டுக்க பாப்பா, காற்று கருப்பு அண்டாதுன்னு சாமியார் சொல்லி வச்சுருக்காரு. அம்மாவை பஸ் ஸ்டாண்டில் பார்த்ததும் அவள் கண்ணில் தயாராக கண்ணீர் இருந்தது. செவ்வாய்க்கிழமை தவறாமல் எண்ணெய் வச்சுக்க தலையில். வெள்ளிக்கிழமை அம்மா படத்துக்கு கொஞ்சம் பூவை. ஏதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட மாதமாக ஒரு முறையாவது தவறாமல் போய் வா. எத்தனை உபதேசங்கள், எத்தனை சம்பளம் தருவாங்க, எப்படி மெம்மேலாத உசரும், எங்கே தங்கிக்க போகிறேன் என்று தான் அப்பாவுக்கு கவலை. நம்ம கிராமத்திலேருந்து பட்டணத்துக்கு வேலைக்கு போகிற ஒரே பொண்ணு என் அம்மாவை தான். அதான் எனக்கும் பயமாக இருந்தது. ஊர் ஜனமே தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுது. அத்தை கிழவி வந்து அது எப்படி தனியாக அனுப்ப போகும்? நம்ம வழக்கத்திலேயே இல்லையே, அது கட்டிக்க ஆள் இல்லையா, வசதி இல்லையா, எதுக்காவது இப்போது மவளை தனியாக அனுப்புறியே கேட்டுச்சு. ஏனம்மா அதான் பிடிவாதமாக போகிறேன். இது முதக்க நம்ம குடும்பத்திலே படித்த பொண்ணு, சர்க்கார் எல்லா சம்பளமும் பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பாஸ் பண்ணி வேலைக்கு மனு போட்ட உடனே கிடச்சிருச்சு. நம்ம ஊர் என்ன 90 மைல். அப்பப்போ போய் பார்த்துட்டா போகுது. ஆசை கெடுப்பானே. இதை பாரு தங்கம், நான் இன்றைக்கி சொல்கிறேன், உன் பொண்ணு கெட்டு சீரழிஞ்சு திரும்பி வரப்போகுது. அப்புறம் வருத்தப்பட்டு எதுவும் பிரயோஜனம் இல்லை. என் பொண்ணை உனக்கு தெரியாது கிளவியே. குணம் தங்கம். எனக்கு எல்லாமே குழப்பமாக இருந்துச்சு. எங்கள் குடும்பத்தின் புஸ்தகத்தை தொட்டவன் நான் ஒருத்தி தான். குடும்பத்திலேயே புஸ்தகத்தை தொட்டவன் நான் ஒருத்தி தான். மாணிக்கம் தான் படிச்சிருக்க வேண்டியவன். மாங்காய் மரத்தை விட்டு சின்ன பிள்ளையில் இறங்கினா தானே. வாத்தியார் ஐயா வந்து சொல்லி போட்டார், உன் மவன் லாய்க்கில்ல, படிப்பு ஏறாது அவனுக்கு. என்ன அப்பா மவனை கோவிச்சிக்காமல் வாத்தியார் ஐயாவை கோவிச்சுக்கிட்டாரு. முதல்ல என்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இல்லை, பிறகு வயசுக்கு வர்ற வரைக்கும் அனுப்பலான்னாங்க. இருக்கிற பரிசு எல்லாம் வாங்கினேன். அவங்க சொல்லித்தான் தெரியும் எங்களுக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்புன்னு. வாத்தியார் தான் சொன்னார், நீங்கள் அதிர்ஷ்டம் அவங்க பண்ணவங்க, உங்களுக்காக அரசாங்கம் சலுகையெல்லாம் தர்றதுன்னு. அவரே தாசில்தார்கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி என்னை மடவாக்கம் ஹைஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாரு. இங்கேருந்து கட்டு சாதம் கட்டிக்கிட்டு காலையில் பஸ்ஸில் போகிறத கிராமத்தில் வேடிக்கை பார்த்தாங்க. மாவட்டத்தில் முதலாவதாக பாஸ் செஞ்சு தந்தி பேப்பரில் ஃபோட்டோ எல்லாம் போட்டப்போ அடியாத்தேன்னு வீட்டிலேருந்து துக்கம் விசாரிக்கிறதாப்புல விசாரித்தாங்க. நான் படிப்பை நிறுத்தலாம்னு தான் இருந்தேன். பள்ளிக்கூடத்துலேயே மனு போட்டு புதுசாக தாலுக்கா ஆஃபீஸில் பெண்களுக்காக காலேஜ் ஆரம்பித்தாங்க. அதில் சேர்த்து விட்டார் வாத்தியார். எதுக்கு விவரிப்பானே, இன்னி தேதிக்கு பிஎஸ்சி முடிச்சிட்டேன். பௌதீகத்தில் எல்லாத்தையும் உருப்போட்டே பாஸ் செய்துட்டேன். அரசாங்கத்து கிளார்க்கு உத்தியோகத்துக்கு மனு போட்டதில் எம் மார்க்கை பார்த்துட்டு வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் 300-400 சம்பளமாக இதோ போயிட்டுருக்கேன். வண்டி புறப்பட்டு மாணிக்கம் எனக்கு கொஞ்சம் கவலையை கொடுத்துட்டு தொத்தி ஏறிக்கிட்டான். நான் இதுவரை பட்டணத்தை பார்த்ததே கிடையாது. மடவாக்கம் டவுனை கூட பெருசாக எதையும் பார்த்ததில்லை. ஷேக்ஸ்பியர்லாம் பாடத்தில் படிச்சிருந்தாலும் ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பேச வராது. எனக்கு 18 முடிஞ்சிருச்சு. காதல் கீதல் எல்லாம் புஸ்தகத்துலேயும் 1-2 சினிமா விஷயம் பார்த்துருக்கேன்.
என் அண்ணனை விட்டால் ஒரு ஆம்பளை கூட பேசினதில்ல. எனக்கு பல விஷயங்கள் புரியறதில்ல. காதல்னு சொல்கிறது எல்லாம் ஏதோ கெட்ட வார்த்தைன்னு தான், தீங்கான விஷயம்னு தான் நினப்பு. கதையில் சில சமயம் ஒரு மாதிரி வர்றப்போ சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுப்பேன். பயாலஜியில் படித்ததில் ஒரு மாதிரி புரிஞ்சாலும் எனக்குன்னு வந்தப்போ என்னை பந்தல் கட்டி வாசலில் உட்காத்தி வச்சப்போ எனக்கு அழுகு தான் வந்துச்சு. பொண்ணுங்கிறதுனால சில சங்கடங்கள்லாம் இருக்குதுன்னு ஏதோ விவரம் இல்லாமல் ஒரு மாதிரி பயமாக இல்லை வயத்துக்குள்ளே என்னமோ மாதிரியான உணர்ச்சியாக சில வேலைகளில் ஏற்படும். கல்லூரியில் வளர்ந்த பையங்க டெஸ்க் மேலே சுகுணா சுகுணான்னு எழுதி வச்சுருப்பாங்க. பாதையில் போகிறப்போ பாட்டு பாடுவாங்க. பஸ்ஸில் அனாவசியத்துக்கு கிராமம் வரைக்கும் வருவாங்க. நான் நிமிர்ந்து பார்த்ததில்ல, ஒரு வார்த்தை பேசினதில்லை. ஆம்பளை வாத்தியார் ஏதாவது கேள்வி கேட்டாக்க தலை நிமிராமல் தமிழரசி பார்த்துக்கிட்டே தான் பதில் சொல்லுவேன். ஏதாவது பசங்க அதிகம் தொந்தரவு பண்ணிட்டா என் அண்ணங்கிட்ட சொல்லிடுவேன். அவன் செமையாக அடிச்சிருவான். இது வரைக்கும் நான் ட்ரெயினில் போனது 3 முறை, சினிமா பார்த்தது 2 முறை. பாவாடை தாவணி இல்லாமல் சட்டை கால்சராய் போட்டுக்கிட்டது. கலெக்டர் காலேஜுக்கு வந்தப்போ ஒரு முறை என்னை கொண்டு போய் பட்டணத்தில் தனியாக விட போகிறாங்களாமே. நினச்சாலே வயத்துக்குள்ளே திக்கிங்குது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்ததும் என் பெட்டி படுக்கையை அண்ணனே தூக்கிட்டாரு. சார் 4 நாள் கொடு சார், நான் தூக்கியாரேன் என்று ஒரு பையன் அவன் பின்னாலே நடந்தான். போடான்னு அண்ணன் விரட்ட எனக்கு பேச்சு செத்து போய் மலைப்பாக இருந்தது. இத்தனை சனங்களும் மாரியம்மன் திருவிழாவில் கூட பார்த்ததில்ல. இத்தனை பெரிய கடிகாரத்தை நான் ஆயுசில் பார்த்ததில்ல. மாணிக்கவும் ஆன்னு பார்த்துக்கிட்டு தான் வந்தான். அவராவது ஒரு முறை 2 முறை மெட்ராஸ்க்கு வந்திருக்காரு. கையில் விலாசம் வச்சுருந்தார். டிக்கெட்டை கொடுத்துட்டு வெளியே வந்ததும் பூச்சி பறக்கிற மாதிரி மஞ்சளாக வண்டிங்க. அதில் ஒரு வண்டிக்கிட்ட போய் அண்ணன் தன் கையில் இருந்த விலாசத்தை காட்டினார். 2 சவாரியா? நாங்கள் 2 பேர் தான். மீட்டருக்கு மேலே ஒரு 1.5 ரூபா வேறு. இங்கேருந்து அந்த இடம் எத்தனை தூரம் இருக்கு? நாயா நீ? நான் என்ன மேப்பாக வச்சுருக்கேண்ணே? அங்கே போய் போலீஸ்காரர் கீழே. போலீஸ்லாம் வேண்டாங்கண்ணே. இருக்குண்ணா, பஸ் எதனாச்சும் வருமானு பார்க்குறேன். தங்கவேலு ஸ்டேஷனுக்கே வர்றதா சொன்னார். இந்த கூட்டத்தில் எங்களை எங்கே தேடிட்டு இருப்பாரோ. எதிர்த்தாப்பில் ஆஸ்பத்திரி கட்டடமும் பெருசாக சினிமாக்காரங்க படமும் தெரிஞ்சது. இந்த தம்பி, தங்கிறதுக்கு ஹோட்டல் வேணுமா? 2 பேரும் சௌகரியமாக இருந்துக்கலாம். பக்கத்தில் தான் இருக்குது, நல்ல காத்தோட்டமாக ரூமுங்க. மாணிக்கம் புரியாமல், குணா இங்கே இரு, நான் போய் பஸ்ஸு என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் போயிட்டார். எனக்கு பயமாக தான் இருந்தது. போகிற வர்றவங்க பெரும்பாலும் என்னை கவனிக்கிறவங்க கவனிக்கிற விதம் நல்லா இல்லை. ஒரு பையன் படத்துக்கு ஊதுவத்தி பிடிச்சிட்டு காசு கேட்டான். சக்கரை வண்டியில் ஒருத்தரை தள்ளிக்கிட்டு போனாங்க. மீன் வாடை அடிச்சுது. மாரில் எழுதி சட்டை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு டக்குன்னு நடந்து போச்சு. எங்கள் அண்ணன் தலை எதிர்த்தாப்பில் தெரியுமான்னு பார்த்தேன். சிவப்பு தபால் வண்டிங்க நின்றுக்கிட்டு இருந்தது. பெரிய நாய் ஒன்று மாரில் தோள்பட்டை கட்டி அழைச்சிக்கிட்டு போனாங்க. போலீஸ்காரங்க விசில் கேட்டுக்கிட்டே இருந்தது. சனங்க நின்றுக்கிட்டு காகிதத்தில் தட்டு வச்சுக்கிட்டு இட்லி தின்னுட்டு இருந்தானுங்க. கண்ணாடிக்குள்ளே டிக்கெட்டை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சைக்கிள் ஸ்டாண்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில். சாக்கடை நாற்றம் அதிகமாக இருந்துச்சு. அண்ணனை காணோம், எங்கே போனாருன்னு நான் அவர் போன பக்கமே அடிக்கடி பார்த்துட்ருக்கிறப்ப ஒரு ஆளுங்கிட்ட வந்து, உங்கள் பேர் தானா குணா? நான் ஆமாம். உங்களை வர சொன்னாருங்க. அதுவும் அந்த பஸ் ஸ்டாண்டாண்ட நிற்கிறாரு. யார், அண்ணனா? ஆமாம். விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். என் பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு விரைவாக நடந்தான். நான் அவன் பின் நடக்க இடப்பக்கம் இருந்த வாசலில் வெளியே வந்தோம். எங்கே நிற்கிறாரு? அதாங்க அந்த பஸ் ஸ்டாண்டாண்ட. அவன் வேகத்துக்கு நடக்க சிரமமாகத்தான் இருந்தது. எதிர்த்தாப்பில் பஸ்ஸு எல்லாம் போகிறப்போ போகாமல் நேராக ஒரு சந்தில் நுழைஞ்சான். குறுக்கு வழி வாங்க. எனக்கு அந்த ஆள் மேலே எதுவும் சந்தேகமே ஏன் ஏற்படல. என் பேரை சொன்னதாலையா? அண்ணன் சொல்லி அனுப்புனாலையா? அண்ணன் சொல்லி அனுப்பிச்சாருன்னு நான் பாட்டுக்கு பலியாடு மாதிரி போகிறேன். அந்த ஆள் இன்னொரு சின்ன சந்தில் நுழைஞ்சப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்தது. எங்கெங்கே போகிறீங்க? என்ன, இங்கே தாங்க உங்கள் அண்ணன் இருக்கார், வாங்க வேகமா வாமா. நான் நின்றுட்டேன். அட வாங்கண்ணா, அவர் காத்திருக்காருல, உடனே தங்கச்சி அழைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் யார்? அவன் சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து, அதான் மெட்ராஸு. என் மேல் கழுத்தை சுற்றி கை போட்டு மாரோட மூச்சு திணற மாதிரி அழுத்தி என்னை சரக்குன்னு ஒரு வீட்டு வாசலுக்கு இழுத்துட்டு உள்ளே எடுத்துக்கிட்டு போனான்.
தொடரும்.